கோயம்புத்தூரில் ரேபிடோ பைக் டாக்ஸியை கேவலமான வேலைகளில் அசிங்கமாக பிடித்து தரும் கேடி ராணி இவங்க தான். பார்த்துக்கொள்ளுங்க கேப்டன்ஸ். போதும்போது பார்க்குறதே கேவலமான வேலை. இவங்களுக்கு பேக்ரவுண்டில் நியூஸ் 18 தான் வந்து வாசிப்பாங்க. கேப்டன்ஸ் பார்த்துக்கங்க, இவங்க தான் அந்த கேடி ராணி. தில்லு தம்மு தைரியம் எதுவுமே இல்லை. இருந்திருந்தா என்றைக்கும் ஆஃபீஸில் போய் பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் இல்லை. வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. யாருக்காச்சும் ஃபேமிலி இல்லாமல் ஒருத்தன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா 4 வருஷம் மேடமுக்கு ஜெயில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நீ யாரும்மா வீடியோ எடுத்து போடுறதுக்கு? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? உனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கா? ஏன் நாங்கள்லாம் என்ன நடு ரோட்டில் தவிட்டுக்க பார்த்தாங்க? கேப்டன்ஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இவங்க ரொம்ப பயங்கரமான ஆள். இவங்க கூட இன்னொருத்தங்க இருந்தாங்க ஜால்ரா தட்டுறக்கு. இன்னொரு கேப் டிரைவர் வேறு செயின்ஜெக் தட்டுறக்கு இருந்தார். அவர் தான் மெயின். கஸ்டமர் மாதிரி புக் பண்ணிவிட்டு ஊமை கொட்டா மாதிரி நின்றுட்டு இருந்தார். அவங்க 2 பேர்த்து ஃபோட்டோ கிடைக்கல. கிடைச்சா ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இவங்ககிட்ட கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. சுற்றியும் புத்தியும் பாருங்கள். நல்லா கருன்னு செக்கப்பாக இருக்காங்க. மெயின் வில்லனே இவங்க தான். எத்தனை பேர்த்த வீடியோ எடுத்து போட்டிருப்பீங்க? எத்தனை பேர்த்தோட குடியை கெடுத்திருப்பீங்க? ஒரு ரிக்ஷாவை அழிச்சு வந்த கூட்டம் நீங்கள். உங்களுக்கு இவ்வளோன்னா எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? நீங்கள் வீடியோ எடுத்து போட்டால் நாங்கள் அமைதியாக போயிடணும். கேட்குறக்கு ஆள் இல்லை. என்ன பண்ணிடுவாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பைக் டாக்ஸி பேனு வீடியோ எடுத்து போடுங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டால் கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஆணவத்தில் ஆடுறீங்க. ஆடுங்க. உங்களுக்கு தான் வீரன்னு ஒன்று இருந்திருந்தா ஆஃபீஸில் போய் நின்று போராடி இருக்கணும். அதை விட்டுட்டு வர்றவன்ட்ட போய் துவரம் பருப்பு 1 கிலோ, கடலைப்பருப்பு 1 கிலோ, அவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி சீனை போடுறது தானே உங்கள் வேலை. மேடமோட பேர் சுகன்யா, கோயம்புத்தூர். மேய்க்கிறது எருமை, இதில் பெருமை வேற. கேவலமான பிறவி நான் வாழ்க்கையில் பார்த்ததுலையே. உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு தைரியம் கிடையாது. உடனே 10 பேர்த்து கூப்பிட்டு வச்சுட்டு வவுன்னு குலைக்கிறது. தைரியம் தில்லு அதெல்லாம் இருந்திருந்தா இப்படி கேவலமாக பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? நீங்கள் வாட்டுக்கு எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறது, இன்ஸ்டாவில் போடுறது, யூடியூப்பில் போடுறது. எங்களுக்கு உங்களை போட தெரியாதா? இவங்களுக்கு இதுதான் வேலை, பொழப்பு. சவாரி ஓட்டில் வீடியோ எடுக்கிற நேரத்தில் சவாரி ஓட்டியிருந்தா அந்த நாளில் 1500 வந்திருக்கும். இதையே ஒரு பொழப்பாக வச்சுட்டு திரியிற மேடம் தான் இவங்க. பயங்கரமான ஆள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃப் கேப்டன்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இவங்க ஆட்டோவில் போகிறத தவிர்த்துக்கங்க. எப்படி மீட்ரு போட்டு ஓட்ட போகிறதில்ல, வாயில் தான் மீட்ரு ஓட்டுறாங்களே தவிர ஆட்டோவில் மீட்டரை காணோம். நீங்கள் வேணால் பாருங்கள், ஆட்டோவில் மீட்டரே இருக்காது. கவர்மெண்ட் உங்கள்கிட்ட மீட்ரு இல்லாமல் ஓட்ட சொல்லிச்சான். இதுக்கு பதிலாக காணோம். பார்க்கறதுக்கு நல்லபடினாச்சு தான், ஆனால் பண்ணுறதெல்லாம் இங்கேருந்து கணபதி வரைக்கும் வாய்க்கிலையும் வாயிலேயே மீட்ரு ஓட்டுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் கேப்டன்ஸ். இவங்க தான் அந்த டேஞ்சரான ஆள்.